எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கலக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நீ அவரை யார் என்று அறியாதிருக்கும் போதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் கோணலானவை என்று நீ அறிகிறாயோ அதையெல்லாம் செவ்வையாக்குவதற்கு என் தேவனால் கூடும். அவர் உனக்கு முன்னே போகிறார். நன்றியோடு ஜெபிப்போமா. கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுக்கு முன்னதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்காக தருகிறவரே, நாங்கள் உம்மை அறியாதிருந்தும் எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி. கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.